ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்ப டேஸ்டான ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய நாட்டுக்கோழி கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரை வச்சு ஒரு குழிக்கரண்டி அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் ரோஜாப்பூ இதழ், சோம்பு, பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை இந்த மாதிரி மசாலா பொருட்களை அதில் சேர்த்துக்கலாம். இதை ஒரு நிமிஷம் வதக்கினதுக்கப்புறம் 15 சின்ன வெங்காயத்தை 2ஆக கட் பண்ணி அதில் சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தையும் அதே போல் நல்லா வதக்கிக்கோங்க. இன்னொரு பக்கம் கொஞ்சமாக இஞ்சி, கொஞ்சம் பூண்டு, ஒரு பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நசுக்கி அதையும் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜாரை எடுத்து ஒரு பெரிய வெங்காயத்தை 4ஆக கட் பண்ணி அதில் போட்டுக்கோங்க. அதிலேயே ஒரு பெரிய சைஸ் தக்காளியை 4ஆக கட் பண்ணி அதையும் போட்டு நல்லா ஒரு பேஸ்டாட்டை அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. இந்த விழுதையும் நம்ம அந்த குக்கரில் ஆட் பண்ணி இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். கட் பண்ணி சேர்க்கறத விட இதே போல் அரைச்சி சேர்க்கும்போது நமக்கு ஒரு திக்கான டேஸ்டான கிரேவி கிடைக்கும். இது வதங்கிட்டு இருக்கட்டும். இன்னொரு பவுலில் 3/4 ஸ்பூன் மிளகாய் தூள், 3/4 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 3/4 ஸ்பூன் சீரகத்தூள், 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா தூள், 2 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், ஃபைனலாக 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள். இப்போ அந்த பவுலில் இருக்கிற பொடிகளையெல்லாம் குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா பொருட்களும் சேர்த்து நல்லா வதங்கி வரட்டும். எல்லாமே 5 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 600 கிராம் நாட்டுக்கோழியை நல்லா மஞ்சள் தூள், கல்லுப்பு போட்டு நல்லா கழுவி சுத்தம் பண்ணியிருக்கேன். அதை இந்த வதங்கின பொருட்களோடு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நாட்டுக்கோழியை போட்டதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கலாம். 3/4 ஸ்பூன் கல்லுப்பு அதை அதில் போட்டு இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலா எல்லாமே சிக்கனில் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜார்லேயே 2 டம்ளர் தண்ணீர் ஊற்றி அதை அலசி அந்த தண்ணீரை நம்ம அந்த குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் 1 ஸ்பூன் பெப்பர் அதை நம்ம மேலாப்பில் தூவி விட்டுக்கலாம். நாட்டுக்கோழி நம்ம சமைக்கும்போது பெப்பர் கொஞ்சம் அதிகமாக தான் சேர்க்கணும். ஃபைனலாக புதினா இலைகள் இதை மேலாப்பில் நல்லா தூவி விட்டுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சிக்கன் மசாலா பவுடர், மிளகு இதிலேயே காரம் இருக்கிறனால தான் நம்ம 3/4 ஸ்பூன் மிளகாய் தூள் மட்டும் ஆட் பண்ணியிருந்தோம். இப்போ இது எல்லாமே சேர்ந்து ஒரு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. கொதித்ததுக்கப்புறம் நம்ம குக்கரை மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ நான் 5 விசில் வச்சு வேக வச்சு எடுக்க போகிறேன். ஒவ்வொரு நாட்டுக்கோழியும் வேகிற டைம் மாறுபடும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் விசிலை சேர்த்து வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட நாட்டுக்கோழி எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள். இதுலேருந்து விசில் வரும்போதே உங்களுக்கு நல்ல மணமாக இருக்கும். இப்போ இந்த சூட்டிலேயே இந்த கிரேவி மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தலைகளை கட் பண்ணி சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். நம்மளுடைய நாட்டுக்கோழி பார்த்திங்களா எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இந்த கிரேவியோட மணமும் சுவையும் ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும். இந்த ஒரு சூப்பரான ரெசிபியோட ஒரு சூப்பரான திருக்குறளையும் பார்ப்போமா? இன்றைய திருக்குறள் குறள் 54. பெண்ணின் பெருந்தக்க யாவுல கற்பெண்ணும் திண்மை உண்டாக பெறின். அப்படின்னா ஒரு பெண்ணாகப்பட்டவள் தன்னுடைய குடும்ப வாழ்க்கையில் கற்பு என்ற ஒரு உறுதியான ஒரு நிலையை பின்பற்றி வாழ்கிற ஒரு பெண்ணாக இருந்தால் அந்த பெண்ணை விட இந்த உலகத்தில் புனிதமானவை எதுவும் இல்லை. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.